குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் கைகூடாதவர்கள், மனப்பிரச்சனையில் அவதிப்படுபவர்கள், எல்லா விதமான வேண்டுதல்களுக்கும் அவசியம் தரிசிக்க வேண்டிய அற்புதமான ஸ்தலம் புட்லூர் அங்காள பரமேஸ்வரி கோவில். சென்னையிலிருந்து 38 கிலோமீட்டர் தொலைவில் திருவள்ளூர் அருகே அமைந்துள்ளது புட்லூர் புற்று மாரியம்மன் கோவில். இங்கே பூங்காவனத்தம்மன் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறாள். இந்த சுயம்பு புற்று முழுவதும் மஞ்சளாலும் குங்குமத்தாலும் அலங்கரிக்கப்பட்டு காட்சி தருகிறாள். இந்த புற்று மாதாவுக்கு அப்பால் அங்காள பரமேஸ்வரி சூலம் தாங்கி கருவறையில் எலுமிச்சை மாலைகள் தாங்கி அருள் பாலிக்கிறாள். திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் கோவிலில் நீராடிவிட்டு ஈரத்துணியுடன் அம்மனை வணங்கி பிரகாரத்தை 11 முறை சுற்றி வந்து வழிபட வேண்டும். இவ்வாறு 9 வாரங்கள் செய்வதன் மூலம் அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். நிறைமாத கரு சுமந்த வயிற்றுடன் வாய் திறந்து மல்லாந்த நிலையில் படுத்திருக்கும் அந்த அம்மனை வணங்கினால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது நம்பிக்கை. ஆனால் குழந்தைக்காக மட்டுமின்றி எல்லா விதமான வேண்டுதல்களுக்கும் பூங்காவனத்தம்மனை தேடி வருகிறார்கள் மக்கள். மஞ்சளும் குங்குமமும் வேப்பிலையும் மணக்கும் சந்நிதிக்குள் நிறைமாத கர்ப்பிணியாக படுத்த நிலையில் வரவேற்கிறாள் பூங்காவனத்தம்மன். அந்த திருவுருவத்தை தரிசிக்கும் யாருக்கும் உச்சி முதல் பாதம் வரையிலான சிலிர்ப்பு சில நொடிகள் நிச்சயம் நீடிக்கும். இந்த அம்மனிடம் வேண்டுதலை முன்வைக்க எலுமிச்சம் பழங்களுடன் செல்ல வேண்டும். ஏழை பணக்காரர் யாரானாலும் எலுமிச்சம் பழம் மட்டுமே அனுமதி. இத்தகைய சிறப்புடைய புட்லூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் ஆடி மாதம் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை கூழ் வார்த்தல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும். இந்த அம்மனின் சந்நிதியில் ஒருமுறை காலடி எடுத்து வைத்தால் மனக்குறைகள் அகலும், தடைகள் விலகும். பில்லி, ஏவல், சூனியம், பேய் பிசாசுகள் போன்ற எவை இருப்பினும் இருந்த இடம் தெரியாமல் விலகி புண்ணியங்கள் சேரும் என்பது இவள் அற்புதம் அறிந்த மக்களின் மனதில் இருக்கும் மாறாத நம்பிக்கையாகும்.